வெல்கம் டு ஸ்கைடெக். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புது அப்டேட் வீடியோ தான். என்னென்னா நிறைய அப்டேட் வந்திருக்கு. அதோட எலிஃபேண்ட் எப்படி கொண்டு வர போகிறோன்னு பார்க்க போகிறோம் கைஸ். அதோட நிறையா வியூஸ் வர மாட்டேங்குது. இப்போ வெறும் 5 வியூஸ் 6 வியூஸ் தான் வருது. அதை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட்லேயும் கொஞ்சம் தெரிவிக்க விட்டு போயிருங்கப்பா. அதோட உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஏன்னா முன்னாடி மாதிரி இப்போ வியூஸும் வர மாட்டேங்குது, மோட்டிவேஷனும் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இந்த 5 வியூஸ்க்காண்டி தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறேன். அதை ஒரு 10-15ன்னு ஏற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் guys. இப்போ இந்த எலிஃபண்ட் எப்படி கொண்டு வர்றதுன்னா, முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு போங்க. முதல்ல ப்ளே ஸ்டோருக்கு உள்ளே போயிட்டு இந்தியன் பைக் 3Dன்னு சர்ச் பண்ணிங்கனாலே நம்ம கேம் வந்துடும். நம்ம கேம் வந்த உடனே ரோஹித் கேமிங் ஸ்டூடியோன்னு இருக்குது. அதில் ரோஹித் கேமிங் ஸ்டூடியோன்னு இருக்கும். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளக்கின்னு ஒரு இது இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா ஒரு 8 MB தான். உள்ளே போனோடனே பிளேன் உள்ளே போங்க. இப்படி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அனிமல்ஸு இந்த சீட் கோட்ஸ்லாம் வரும். இப்போ உங்களுக்கு இந்த எலிஃபண்ட் வேணா செலக்ட்னு கொடுத்தாச்சு. இப்போ அதை பண்ணதுக்கப்புறம் இந்தியன் பைக்ஸ்குள்ளே போங்க. ப்ளக்கின்ல போய் இன்டர்நெட் ஆனில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்படி கொடுத்தீங்கன்னா ப்ளீஸ் வெயிட்டுன்னு வரும். ஓ நோ, சைடில் திரைப்படத்தோட இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். வேணா சும்மா கேட்டுக்கிட்டு இருங்கப்பா. ஏன்னா இந்த ஆட்னால இல்லாமல் தொலையாது. ஃபைலோடன்னு வந்த உடனே பிளேன்னு கொடுத்து உள்ளே போங்க. நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருந்தால இப்போ நான் பிக்சர் போட்டு பாருங்களேன். அந்த கழுகு மாஸ்டர் எந்த மாஸ்டர் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு இன்டர்நெட் ஆன்லேயே இருக்கணும். உள்ளே வந்ததுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணிட்டு இப்படி உள்ளே போகிறீங்களா, உள்ளே போனோடனே அதுக்குன்னு தனியாக சேட் கோட் 1 to 6 1 2 3ன்னு இப்போ வெளில போயிட்டு டயல் பேடில் மட்டும் நம்பர் 6ன்னு போடுங்க. வந்துடும் நம்ம யானையை சுட நான் நினைக்கல. ஆனால் அப்படியே நல்லா காட்டில் வாழ்கிற யானை மாதிரியே செம கிரேயிஷில் இருக்குது. ஆனால் அப்போ கொஞ்சம் லேக் ஆகி போகுது. சரி ஓகே காய்ஸ், நான் உங்களுக்கு இந்த நிறையா சீக்ரெட் இது சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நிறைய சீக்ரெட் இதோட நான் உங்களுக்கு நாளைக்கு வரேன். அதோட கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிடுங்கப்பா. சரி ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் ஷேர் லைக்.